அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த கடைசி வீடியோல வந்து ஜப்பான்ல பிரைம் மினிஸ்டர் செலக்ஷனுக்கான வோட் நடக்கிறத சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க எல்லாரும் பார்த்திருந்தீங்க. இந்த வீடியோல வச்சு நான் இன்னும் ஒரு கோணல்ல இன்னும் ஒரு செக்டரை பேசலாம்னு நினைக்கின்றேன். கடைசி வரை காணும் ஸ்க்ரோல் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கட்டாயம் ஜப்பான்ல இருக்கிற நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஜப்பான் வரத்துக்கு இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோவாக இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் கடைசியாக நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெற்றி பெற்ற இரு கட்சிகளுக்கு இடையிலையும் வந்து பிரைம் மினிஸ்டர் செலக்ஷன் ஓட்டிங் நடந்துச்சு. அதில் 237 ஓட்ஸ் 4 ஓட்ஸ் கூட எடுத்து சனாயா தக்காய்ச்சி பிரைம் மினிஸ்டராக ஜப்பான் 104வது பிரைம் மினிஸ்டராக, அதாவது முதலாவது பெண் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு தேவையான அந்த கேபினட் எல்லாம் நியமிச்சு அவங்களும் டியூட்டி எல்லாம் அசியூம் பண்ணி முடிஞ்சு. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், சனாயா தக்காய்ச்சி வந்து ஜஸ்டிஸ் மினிஸ்டராக பிளஸ் பிரைம் மினிஸ்டர் பிளஸ் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக, நீதி அமைச்சராகவும் ஜப்பான் பிரதமராகவும் அவர் இயங்குவா என்று சொல்லி அவர் நியமனம் எடுத்திருக்கின்றார். நீதி அமைச்சராக இருக்கின்ற நேரம் நீதி அமைச்சுக்கு கீழே தான் ஜப்பான் சட்ட திட்டங்கள், இமிகிரேஷன், அதே போல சட்ட திட்டங்கள், சட்ட பரிந்துரைகள், சட்டத்தை மாத்துறது, சட்டத்தை ரீகன்ஸ்ட்ரேட் பண்றது எல்லாமே வருது. அந்த வகையில் அவர் மெயின் ஒரு மினிஸ்ட்ரியாக ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியை கையில் வச்சுட்டு தான் பிரதமராக இன்றைக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதிலே குறிப்பாக ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் இமிகிரேஷன் என்று சொல்லி அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்திருக்கிறது வந்து கிமி ஒனோதா என்கின்ற ஒரு பெண்ணுக்கு. அவ வந்து அடிப்படையில் அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவிலே வளர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, இன்றைக்கு அமைச்சராக இமிகிரேஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கான பிரைம் மினிஸ்டர் சனாயா தக்காய்ச்சிக்கு கீழே ஸ்டேட் மினிஸ்டராக அவர் வந்து நியமனம் பெற்றிருக்கின்றார். இவர் கடைசியாக நேற்று பேசின மீடியா பிரீஃப்ல பேசின விஷயங்களை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கின்றேன். அவர் ஃபெஸ்டாக சொல்றது வந்து டேக் சார்ஜ் ஆஃப் ஜப்பானீஸ் இமிகிரேஷன் வித் என்டி இமிகிரேஷன் ஸ்டாண்ட்ஸ், அதாவது வெளிநாட்டவர்கள் ஜப்பான்ல வந்து ஜப்பானுக்கு உகந்ததல்லாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதுக்கு எதிரான நடவடிக்கைகளை அவசரமாக எடுக்க இருக்கிறதாகவும், அதுலேயும் குறிப்பாக அவர் சொல்ற நியூ ரோல் ஆஃப் டார்கெட் என்று அவரோட புதிய டார்கெட் என்னென்று சொன்னால், அவசரமாக செய்ய வேண்டிய டார்கெட் வந்து விசா ப்ராப்ளம் ஈக்கிற, விசா பிரச்சனை இருக்கிற, அதாவது விசிட்ல வந்து ரிஃப்யூஜி அடிச்சிருக்கிறார்கள் அல்லது அகதிகளாக இருக்கின்றார்கள் அல்லது வேற கம்பெனி ஒன்றுக்கு வேலைக்கு வந்து வேற ஒரு இடத்துல வேலை செய்கிறார்கள், இதே போல ஓவர்ஸ்டேயாக இருக்கின்றவர்களுக்கு, அதே போல சட்டத்துக்கு முரணாக செயற்படுகின்றவர்களுக்கும் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து அவங்க இந்த ஜப்பானிலிருந்து அனுப்பத்துக்கான சட்ட திட்டங்கள் அவசரமாக செய்யணும் என்று சொல்லி கடைசியாக நேற்று நடந்த மீடியா பிரீஃப்ல வச்சு அவ பேசிக்கிறார். அதற்காக அவ நியமிச்சு இருக்கின்றது வந்து போலீஸ் பிளஸ் சிஐடி, கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை போலீஸையும் ஒன்றாக இணைச்சு ஒரு டீம், ஒரு குழுவை நியமிச்சிருக்கின்றார். அது மெயினாக சிவாக் எண்ணையும் ஐச்சிக் எண்ணையும் பேஸாக வச்சு இயங்க இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, நீங்க வெளியில போற நேரம் கட்டாயமாக டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வெஹிக்கிள் ஓட்ட வேணாம். அதுக்கு மேல உங்களுக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால் கட்டாயம் கையில வச்சு ஓட்டுங்க. ஜைரோ கார்டை கட்டாயம் கையில கிட்ட வச்சுக்கோங்க. ஏனென்றால் முன்னுக்கு வரக்கூடிய ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்கள், ஓரிரு மாதங்கள் வந்து மிகவும் கடுமையாக எங்களை தேடுகின்ற ஒரு காலமாக மாறும். அவங்க எப்படி அவங்களோட டெக்னிக்னு சொன்னால், ஆபரேஷன் எப்படி நடக்கும்னு சொன்னால், வெளியில சந்தேகத்துக்கிடமான ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி, அதாவது அவரை தடுப்பு காவலில் வச்சு அவரை விசாரித்து அவர் மூலமாக யார் யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்க அல்லது சச்சோ விசாரிக்கிறார்கள், யார் வேலைக்கு போகிறாங்க, வன்னிய விசாரிக்கிறார்கள் வேலையை போகிற, இது சம்பந்தமான தேடல் தான் இவங்களோட மெயின் ஆப்ரேஷனாக இருக்குது. எனவே கட்டாயம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்று நான் ஞாபகப்படுத்தி கொண்டு, பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, அடுத்தடுத்த நண்பர்களுக்கும் அறிவதற்கு ஷேர் பண்ணி, அடுத்த வீடியோவில் கிமி ஒனோதா நியமிக்கப்பட்ட, அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட கிமி ஒனோதா நியமிக்கப்பட்டதற்கும் 27ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பானுக்கு வார சம்பந்தமான ஒரு வீடியோவை நான் செய்ய இருக்கின்றேன். கட்டாயம் ஃபாலோ பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி அவங்களோட சப்போர்ட் தாங்க.